தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் பதிவான வாக்குகள் தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட இருக்கின்றன. அதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நமது அண்டை மாநிலமான புதுச்சேரியிலிருந்து விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கைக்காக என்ன மாதிரியான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன, எந்தெந்த மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றன சொல்லுங்க. புதுச்சேரி பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு பதிவு என்பது 9ஆம் தேதி நடைபெற்றது. தொடர்ந்து இன்றைய தினம் 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. காலை 8 மணிக்கு இந்த வாக்கு எண்ணிக்கை 6 மையங்களில் புதுச்சேரி முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அது புதுச்சேரியை பொறுத்தவரை தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்து வருகிறது. முதலமைச்சராக ரங்கசாமி இருந்து வரக்கூடிய நிலையில் 30 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த தேர்தல் என்பது மார்ச் 17ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 294 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். குறிப்பாக 117 சுயேட்சைகள் உட்பட 294 வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய புதுச்சேரி பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி அதே போல திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஒரு அணியாகவும் போட்டிருக்காங்க. இருப்பினும் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக போட்டியிடக்கூடிய சில தொகுதிகள் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி நேரடியாக மோதுகிறது. மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியும் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இந்தியா கூட்டணி ஒரு பிளவுபட்ட கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் இது தவிர தமிழகம் வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி புதுச்சேரி நிலவுகிறது. 20 நாட்களுக்கு மேலாக இந்த வேட்பாளரின் தீவிர பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் தேர்தல் என்பது கடந்த 9ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் இந்த தேர்தலில் இதுவரை இல்லாத அளவு 91.23% வாக்காளர்கள் வரலாற்று சாதனையாக வாக்களித்திருந்தார்கள். இந்த வாக்குகளை எண்ணும் பணி என்பது இன்று காலை 8 மணிக்கு நடைபெற இருக்கிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை 3 மையங்களிலும், புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாகூர் கலை கல்லூரி, மோட்டிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரி, அதே போல உமன்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரி என 3 மையங்களில் வந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. மேலும் காரைக்கால், மாஹே மற்றும் யானம் பிராந்தியங்களில் தலா 1 மையங்கள் என மொத்தமாக 6 மையங்களின் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. முதலாவது காலை 8 மணி அளவில் இந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி என்பது நடைபெறும். அதைத் தொடர்ந்து 8:30 மணிக்கு மேல் இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்பட இருக்கிறது. புதுச்சேரி பொறுத்தவரை 17 தேர்தல் அலுவலர்கள் இருக்கிறார்கள். எனவே காலை 9 மணி நிலவரப்படி 17 தொகுதிகளுக்கான அந்த வாக்குகள் என்பது எண்ணப்படும். அதன் பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு 12 மணிக்கு மேல் மீதம் இருக்கக்கூடிய அந்த 13 தொகுதிகளுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கும். மொத்தமாக இந்த 30 தொகுதிகளுக்கான இந்த இறுதிக்கட்ட நிலவரம் என்பது தெரிய வருவதற்கு மாலை 5 மணி ஆகலாம் என்றும் தேர்தல் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு இந்த முகவர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். 8 மணி அளவில் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையங்களை சுற்றி கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் இந்த வாக்கு எண்ணிக்கைக்காக ஒவ்வொரு தொகுதிகளின் வாக்காளர் எண்ணிக்கையை பொறுத்து 7 முதல் 14 மேஜைகள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒதுக்கப்பட்டு இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி சிறிய யூனியன் பிரதேசம் 25,000 முதல் 40,000 பூத் வாக்குகள் வரை உள்ள தொகுதிகள் இருப்பதால் 3 சுற்றுகளில் இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் தேர்தல் துறை தெரிவித்து தற்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது புதுச்சேரியில் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக 17 தொகுதிகளுக்கும் அந்த 17 தொகுதிகள் முடிந்த பிறகு மீதம் இருக்கக்கூடிய 13 தொகுதியும் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. 3 முதல் 4 சுற்று வரை இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறித்தும் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ராஜகுமார்.